ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து நாளைக்கு டான்ஸ் வந்து ஆட போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் பர்ச்சேசிங் தான் வந்திருக்கோம். நம்ம கூட யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா கூட ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லையா, பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. 1/4 மணி நேரத்தில் வந்து இந்த ட்ரெஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. 4 பாப்பாவுக்கு ஒரு மாதிரியும் இன்னும் 2 பாப்பாவுக்கு ஒரு மாதிரியும் வந்து ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவனால் முடியல, பாப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் உட்காந்துருக்காங்க. அவங்க கொடுத்த காசுக்கு கரெக்டாக இது ஒரு 500 ரூபா. விலையில் போட்டு பாசியில் எப்படி வாங்குறதுன்னு தெரில. நல்லா இருக்குதான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை ஓகே பண்ணியாச்சு. பேக் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரெஸ்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. பரவாயில்ல. இனி வந்து அதுக்கு தகுந்த மாதிரி 500 ரூபா தான் மிஸ் வந்து பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க. அந்த 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. நாங்கள் நினச்சோம் 400 ரூபாய்க்குள்ளே வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு 100 ரூபாய்க்கு வந்து விலையில் பாசியெல்லாம் பிள்ளைகளுக்கு ஒரே மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் வந்து 500 ரூபாய்க்கே ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருந்ததுனால நம்ம பாப்பாவுக்கு மட்டும் போகையில் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி செயின் விலையில் வந்து வாங்கிட்டு போயிடலாம். அவங்கவுங்க பேரண்ட் வந்து அவங்கவுங்க குழந்தைகளுக்கு வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். மிஸ்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம். மிஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணிகிட்ருக்காங்க. பாப்பாவுக்கு இவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம பேக் பண்ணிட்டோம். நம்ம இங்கே வந்திருக்கோம், ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் வந்து இங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வராங்களாம்மா. இந்த ட்ரெஸ்ஸு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பாப்பாவுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணிட்டோம். பாப்பாவோட ஃப்ரெண்டு கூட வந்தாங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்க பாப்பாவுக்கு இன்னும் ஒரு செட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்கள இன்னும் காணோம், வாங்க போய் தேடுவோம். இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து அந்த செயின் அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அக்கா இப்போ தாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம பாப்பாவுக்கு நம்ம பார்க்கலாம். இதை இருக்கா ஏன் பாப்பாவுக்கு வந்து ஃபைனலாக நம்ம இந்த செயின் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்க கீழே இருக்கிற ஃப்ராக் வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறனால இது போட்டால் வந்து ப்ளூ கலருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நானாக டிசைட் பண்ணி இது எடுத்திருக்கேன். பார்க்கலாம். இதுதான் வந்து நம்ம எடுத்துருக்குறோம் பாப்பாவுக்கு. எங்கம்மா அம்மா பாருங்க, இதுதான் எடுத்துருக்கோம் பாப்பாவுக்கு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பராக இருக்கீங்கடா. வாங்கியாச்சு. வாங்கிட்டு பில் போட்டோம், கிளம்ப போகிறோம் நம்ம. ட்ரெஸ் எல்லாம் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வந்து மிஸ்ஸுக்கிட்டேயும் காமிச்சிட்டு ஆடுற பிள்ளைகளெல்லாம் ஒரே மாதிரி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸு வச்சு பார்த்தாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாப்பா ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் மிஸ்ஸுக்கிட்ட கொடுத்துட்டோம். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாலும் அத்தை வந்து கிளம்பி வந்துட்டாங்க. நாங்கள் அப்போது சொன்னோம், இல்லைத்த 2 நாள் கழிச்சு கூட வாங்க, பாப்பா நல்லா இருக்கா, இப்போ தான் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அத்தை வந்து கேட்கல, நான் பிள்ளையை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் இருக்காங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை வந்திருக்காங்க பாப்பாவை பார்க்குறக்கு. நல்லா இருக்குது அத்தை. காய்ச்சலாக இருந்தாலும் நான் ஆடியே தீருவேன்னு திருப்பூர் வந்து அதை எடுத்துருக்கு. எங்க சாமி அப்படியே திரும்புங்க, அதை கையில் வாங்கிட்டு அப்படியே திரும்புங்க. நல்லா இருக்கு. நாளைக்கெல்லாம் தலைக்கெல்லாம் குளிச்சு குசுப்பூ குசுப்பூ
அது வயரம். இதுவும் வயரம். ஏன் தங்க இல்லை வயரம் நாங்கள். அதுவும் வயரம் தான் தங்க. கொடுங்க அந்த செயின். இதுதான் வந்து பாப்பாவுக்கு வாங்கியிருக்கோம். நாளைக்கு ஃபுல்லாக வந்துட்டு புடையில பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆமாம்மா இது சிலிண்டர் வேறு எடுக்க போகலையா? எப்படி இன்னைக்கு லீவ் ஆகி போச்சு, நாளைக்கு எப்படி? நாளைக்கு பரவாயில்ல, நீங்கள் வேலைக்கு போங்க, நான் போய்க்கிறேன். எப்படி புரியல? நாளைக்கு நீங்கள் வேலைக்கு போங்க. பாப்பா டான்ஸ். நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ வேலைக்கு போ. என் பிள்ளை ஆடுறத நான் பார்க்காம போவேன். என் பிள்ளை டான்ஸ் ஆடுறதை நான் போய் பார்த்துக்கிறேன். பாப்பா அப்பா வரணுமா எடுத்தாங்க? போதுமா? அடி பாவி. ஏய் நீ ஆத்தா வந்திருக்கேன்னு ஈங்கிற ஆஸ்பத்திரியில ஆத்தா ஏன் பாப்பா பிடிச்சிருக்க? ஆத்தா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கும்ல. என்னப்பா எல்லாம் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சலில் இருந்துட்டு எல்லாமே ரெடியாகி காலையில் எழுந்திரிச்சு நான் டான்ஸுக்கு கிளம்புவேன் அப்படின்னு கிளம்பியிருக்கா. ஓகே தானம்மா? நீ நல்லா இருக்கீங்களா? கை காமிச்சிருங்க எல்லாத்துக்கும். இது வந்து மாமா வச்சுட்டாங்க, இது வந்து நான் வச்சுட்டேன். நல்லா இருக்கத்தங்க. அத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா டான்ஸ் பார்த்துட்டு தான் நான் கிளம்புவேன் அப்படின்னு இருக்காங்க. எப்பவும் போல் அவங்க டேடி தான் மேக்கப். நிறைய தச்சுங்க. 7 போட்டேனா? சரி ஒன்று தானே சரி போட்டேன். அது ஒன்று சேர்த்து போட்டு கரெக்டாக ஒன்று தான் எச்சா போய் கம்மியாக போட்டிருக்கேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டான். இங்கே பாருங்க, பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஆட்டு. உட்கார முடியாதுடா. அது குழந்தையா இருக்கும்போது பண்ணேன். சரி இப்பயும் பண்றேன். இப்பதான் அவளே பொட்டாடதான் உட்காந்துருக்காளே. சரி இருமா இருமா ஒரு ரூம் சொல்லுமா. இவங்க டான்ஸ் ஆடுறதுக்கு 2 பியூட்டிஷியன் வேணும். நான் அவங்க அப்பா. ஹேர் ஸ்டைலெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. நான் ஒரே ஒரு இது மட்டும்தான் போட்டேன், வேற ஒன்றும் நான் போடலை. முடி முடி பத்தியா இங்கே தள்ளிக்கிங்க. எல்லோரும் பாப்பாவோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தங்க எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். அம்மாவே முட்டி போட வச்சிட்டா என் புள்ள. எல்லாரும் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா முட்டி போட வச்சு ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டா. ஃபோட்டோ எடுங்க அப்படின்னா. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இதுக்கு போட்டு போனதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். பாப்பாவோட லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி தான் இந்த பேக் வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். நாங்கள் பாப்பா வந்து எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம போய் இன்றைக்கி பார்க்கலாம். உண்மையாலுமே வந்து நினைக்கும் போதே எனக்கு இதாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பிள்ளை காய்ச்சல். அதை தாண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா நான் ஆடணும் அப்படிங்கிற அந்த இதில் வந்துட்டு அவள் அப்படி நினச்சனாலே அவளுக்கு உடம்பு சரியாயிருச்சா என்னன்னு தெரில. வாங்க போய் பாட்டு. கொஞ்சம் நிமிஷம் ஆடி பார்த்துட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க.
ஸ்கூல்லேயே ஆடுற அளவுக்கு ஆடியெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். பாப்பாவும் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வண்டியில் போயிட்டாங்க. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக மண்டபத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து இங்கே வரக்குள்ளேயே வேர்த்து விறுவிறுத்து போச்சு. பட் ஆனால் பாப்பாவுக்கு நான் வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இங்கே தான் வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க. எல்லா குட்டீஸும் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு அழகாக பட்டாம்பூச்சி மாதிரி சூப்பராக இருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து தண்ணி தாகம் அடிச்சிருச்சு. அதனால் மாமா கூட்டிகிட்டு வந்து தண்ணி கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே வாங்காமல் வந்துட்டோம். அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பூவும் வைக்கலை. இந்த ஒரு காஸ்டியூம்ஸ்க்கு பூ வச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பூ வைக்கலை. ஆனால் மிஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பூ எல்லா குழந்தைகளுக்குமே பூ வாங்கி கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. பூ வச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நம்மளும் வச்சு விட்டுட்டு பாப்பாவுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டா தங்கம் அப்படின்னு தாட்டி விட்டுட்டோம். அத்தை ஒரு பக்கம் உட்காந்துட்டு அத்தைக்கு ஒரே சந்தோஷம். அதாவது மாமா வந்து ஸ்டேஜ் ஏறி ஆடும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டு அழுதுருக்காங்க. இன்றைக்கி வந்து பாப்பா ஸ்டேஜ் ஏறி ஆடுறா அப்படிங்கும் போது அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. கடைசியில் எல்லோரும் வந்து பிள்ளைங்களெல்லாம் அசம்பிள் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து வாங்க ஆடுற பிள்ளைகளாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளாக கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க. மாமா பாப்பா அங்கே உட்காந்து நின்னோனையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வாங்கின பிஸ்கெட்டாக தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள் வாய்ப்பாருங்க, பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி இவர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். கடைசியில் அப்புறம் எல்லாரும் வந்து பழைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. பாப்பாவையும் வர சொல்லி ஒரு 2 பிஸ்கெட் கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டு தண்ணியும் கொடுத்து அனுப்பி விட்டுட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா மாத்திரை முழுங்கினா கடையில். மாத்திரை முழுங்கினதுக்கப்புறம் ரொம்ப பசியாக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு ஏதாவது கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தா. அதனால் பிஸ்கெட் கொடுத்துட்டு தாட்டி விட்டுட்டோம். பாப்பா அங்கே முன்னாடி ஆடுறக்கு ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே இங்கே அவங்க அப்பா கண்ணு கலங்கிடுச்சு, எவ்வளோ ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அத்தை ஒரு பக்கம் கண்ணு கலங்கி உட்காந்துருந்தாங்க, இவர் பக்கம் கண்ணு கலங்கி உட்காந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம் தான் ஆடினாங்க. பாப்பாங்க 2 பேரும் சூப்பராக ஆடினாங்க. இந்த பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டுப்பாவாடை போட்டிருக்கிற அந்த பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த இதை கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தாங்கன்னா பாப்பா சூப்பராக ஆடிருப்பா. பட் இருந்தாலுமே அவ்வளோ அழகாக ஆடினாங்க இந்த குட்டி பாப்பா. ஃபஸ்ட்டு வந்து இந்த டான்ஸ் தான், 2வது தான் நம்ம பாப்பா டான்ஸ். பாப்பாவோட டான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. மாமா வந்து முன்னாடி போய் தான் இந்த வீடியோ எடுத்தாங்க. வீடியோ வந்து அதாவது வெளிச்சம் வந்து இந்த சைடு இருந்தனால ஆப்போசிட் டைரெக்ஷனில் நிற்கிறனால குழந்தைங்களோட யாரோட ஃபேஸுமே சரியாக தெரியல. நம்மளும் இதுலேயும் லைட் அடித்தோம். பட் ஆனாலுமே வந்து குழந்தைங்களோட ஃபேஸ் எதுவுமே சரியாக தெரியல. இந்த ட்ரெஸ்ஸோட செலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் தான் பண்ணணும். ட்ரெஸ் செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். பாய்ஸுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டில் இருந்ததே போட்டு வந்துட்டாங்களாட்டிருக்கு. இன்னுமே எனக்கு கொஞ்சம் பெட்டராக ட்ரெஸ் கிடச்சிருந்துருக்கலாம். இருந்தாலும் இது வந்து குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதையவே விட்டுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அதாவது பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 வாரமாக ஸ்கூலுக்கு போகாதனால டான்ஸ் வந்து கொஞ்சம் மறந்துருச்சிருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் பாட்டோடு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் பேஜில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பாட்டோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா பிரியா -முனி அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும். அதில் பாப்பாவோட டான்ஸு பாட்டோடு வந்து வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் பாப்பா எப்படி ஆடிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இருக்கிற குட்டீஸே எப்படி ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஆடி முடிச்சோடனே குடுகுடுன்னு அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்தாச்சு. அத்தை ஒரு பக்கம் அழுதுட்டு, பாப்பா ஒரு பக்கம் அழுதுட்டு, அவரும் அழுதுட்டாரு. இந்த ஒரு காஸ்டியூம்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பாப்பாங்களோட ட்ரெஸ் உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சா. நாங்கள் எடுத்த அதே கடையில் தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்தோம். பட் ஆனால் நாங்கள் எடுக்க மாட்டோம். நல்லா இருந்துச்சு. இது என்ன பாட்டுன்னு பார்த்திங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங் அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த பாப்பாங்களும் அழகாக பட்டாம்பூச்சி மாதிரியே நல்லா இருந்தாங்க, அழகாக இருந்தாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் எல்லாம் மதுரை குலுங்க அந்த சாங்க்கு வந்து ஆடிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் விட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இந்த சைடு யாரா இந்த தம்பி அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சது இவன் தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்னான்ருக்கு. அவங்க கரெக்டாக ஆடணுங்கிறக்கோசரம் இந்த தம்பி இங்கே முன்னாடி நின்றுட்டு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இதையும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த பசங்க மறக்க அவன் இங்கே நின்றுட்டு வந்து பேர் சொல்லி இந்த சைடு ஆடுங்க அந்த சைடு ஆடுங்கன்னு சொல்லிட்டு உண்மையாலுமே க்யூட் ரியாக்ஷனாக இருந்துச்சு. இந்த தம்பியோடது நல்லா இருந்துச்சு.
நீங்கள் யாராவது ஸ்டேஜ் மேலே ஏறி ஆடும்போது இந்த மாதிரி எதுவும் மறந்து நம்ம டீச்சர்ஸோ நம்ம பேரண்ட்ஸோ நம்ம அண்ணன் தம்பி இந்த மாதிரி எதில் நின்று சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஸ்டேஜ் ஏறி ஆடினது வந்து ஒரே ஒரு டைம் தான். பட் ஆனால் வந்து எனக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷன்லலாம் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ரொம்ப வந்து நான் நினச்சிருக்கேன், அழுதுருக்கேன், நிறையா வந்து பண்ணியிருக்கேன். நான் ஆனால் ஒரே ஒரு டைம் தான் வந்து நான் ஸ்டேஜ் ஏறி வந்து நான் ஆடியிருக்கேன். பாப்பா வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் ஆனால் இன்னும் வந்து பாப்பா வந்து வருஷம் கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இந்த தம்பி அங்கே நின்று சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் தெரியுங்களா, அந்த தம்பி தான் இந்த தம்பி. சென்ட்ரல் நிற்கிறான் பாருங்க, அவன் தான். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் பாட்டெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இடையில வந்து அந்த வடிவேல் சார் பேசுகிற மாதிரி போட்டு அந்த காமெடியாக போட்டிருந்தாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எல்லா குழந்தைங்களுமே ஆடுறது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இந்த தம்பியோட ரியாக்ஷன் உண்மையாலுமே அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்தது அந்த தம்பி. இவன் ஆடுறதும் இல்லாமல் இந்த ஸ்டெப்பு பண்ணுங்க அப்படின்னு அந்த சைடும் சொல்லி கொடுத்து இந்த சைடும் சொல்லி கொடுத்து இது பண்ணும்போது அவன் ஆடுறதை தாண்டிலும் சொல்லி கொடுக்குறதுல அவன் குறியாக இருந்தான். அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எடுத்து ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்குது இவங்களுக்கு. இன்னும் குழந்தைகள்லாம் வந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. இவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு எல்லா குழந்தைகளையும் பார்த்தேன். எல்லா குழந்தைங்களும் கிடைக்கல, ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டாங்க. அதனால் பாப்பா, இன்னொரு பாப்பா 3 பேர் இருந்தாங்க. இவங்க 3 பேர்த்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இவங்க 3 பேர் வெளியே விளையாடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்களை 3 பேர்த்தையும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் விட வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபைனல் டச்சை இந்த ஒரு குட்டி பாப்பா வந்து டான்ஸ் பண்ணாங்க. இவங்க வந்து இந்த கரகாட்டம் வந்து இதில் வந்துட்டு ஒவ்வொரு இதாக அந்த தட்டில் இது பண்ணுறது, அந்த கண்ணில் அந்த இதெல்லாம் வைக்கிறது, அந்த குண்டா மேலே ஏறுறது, அந்த சேர் மேலே ஏறி ஆடுறதுலாம் அந்த பொண்ணு அவ்வளோ வந்து அழகாக நீட்டாக பண்ணுச்சு. இந்த பாப்பா எத்தனாவது படிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இந்த பாப்பா எத்தனாவது படிக்கிறாங்க அப்படின்னு. இந்த பொண்ணோட திறமைக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், ஹேட்ஸ் ஆஃப் தான் பண்ணணும். இவங்க படிக்கிற அந்த ஸ்டேஜுக்கும் இருக்கிற அந்த வயசுக்கும் இவ்வளோ வந்து பயப்படாமல் இந்த பொண்ணு இந்த தைரியமாக ஆடினது வந்து உண்மையாலுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதே மாதிரியே இப்போ வந்து எல்லா பாப்பா கூடயும் பாப்பா ஆடினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக பாப்பா வந்து பரதநாட்டிய கிளாஸ் சேர்த்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சேர்த்து விட்டுருந்தோம். பட் ஆனால் நம்மளால் ரெகுலராக வந்து பாப்பா அந்த மாதிரி கொண்டு போக முடியலை. அடுத்த வருஷம் வந்து பாப்பாவுக்கு நம்ம கரெக்டாக ப்ராப்பராக அதை சொல்லி கொடுத்து பாப்பாவை வந்து தனியாக சோலோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நானும் நம்புகிறேன். இந்த மே மாதத்துலேருந்து பாப்பாவை வந்து அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இனி பாப்பா என்ன நினைக்கிறா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு போகையில் சந்தோஷமாக ஹாப்பியாக தான் போனால், இந்த டைம் போகும்போது எப்படின்னு தெரியல. இந்த குட்டிமாவோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தவங்களா கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குட்டிமாவும் போனாங்க. நடன பரிசு அப்படின்னு சொல்லிட்டு மெடலும் சர்டிஃபிகேட்டும் வந்து பாப்பா பேர் போட்டு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. பாப்பா வந்து இந்த பலூன் உடைக்கிறது, அப்புறம் ரன்னிங் ரேஸ் இதிலெல்லாம் எதுலேயுமே வந்து பாப்பா கலந்துக்கல. பாப்பா நான் ஒரு ப்ரைஸ் தாம்மா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ இது வாங்கினதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ காய்ச்சல்லையும் என் பிள்ளை டான்ஸ் ஆடியே தீரணும் அப்படிங்கிற அந்த இதில் அவங்க ஏறி ஆடி அந்த இது வாங்கினது அவ்வளோ சந்தோஷம். காலையில் ஒரு டைமுக்கு 2 தடவை எனக்கு மருந்து கொடுன்னு கேட்டு வாங்கி குடிச்சிட்டு அவள் இங்கே வந்து ஆடுறதுக்கு வந்தால் அவ்வளோ ஒரு ஆர்வம் அவளுக்கு. நான் வந்து கலந்துக்கிட்டே ஆகணும், எனக்கு வந்து வேணும், ப்ரைஸ் வேணும், நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பாப்பா 2 ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அப்போ பாப்பா என்ன சொன்னான்னா, ஏம்மா நானும் காய்ச்சல் இல்லாமல் ஸ்கூலுக்கு போயிருந்தேன்னா 2 ப்ரைஸ் வாங்கியிருப்பேன்லம்மா அப்படின்னு கேட்டாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் 2 ப்ரைஸ் வாங்குவீங்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் பாப்பாவை கூட்டிகிட்டு மிஸ்ஸுக்கிட்ட போயிட்டு வராங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சொல்லிவிட்டு மிஸ்ஸுக்கிட்ட சொல்லிவிட்டு பாப்பாவையும் கூட்டிகிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அப்பாவும் பிள்ளையும் ஒரு இதாக அவங்க வார்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்பா நான் வாங்கினது உனக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே ஹாப்பி. பாப்பா சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கிறா. அதை விட மெடல்லாம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி சொல்கிறோம்,
ஏதோ நாங்களே எதுலையோ அப்படியே நாங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கு எங்களுக்கு. அழுகதான் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் வாழ்த்துங்க. இதே மாதிரி பாப்பா அடுத்தடுத்து நல்லபடியா எல்லாம் எல்லாரும் கண்டிப்பா வந்து வாழ்த்துங்க. ஆமா குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களோட விஷஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க. தங்கைக்கு வா சாமி, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிருங்க. சரி, நம்ம இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். பாப்பாவோட டான்ஸோட ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சிச்சு. பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா எப்படி ஆடினா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பாட்டு வந்து நம்ம போட முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டாட்டிருக்குது. அது என்ன பாட்டுன்னு தெரியல. நம்ம பாட்டு அப்படின்னா நம்ம பார்த்து எடுத்து போட்டுடலாம். காப்பிரைட் ஸ்கீட் கொடுத்துருவாங்க, அதனால் போட முடியல. புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம்.